அவகிட்ட சொல்லுங்க, கிட்ட சொல்லுங்க. நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எனக்கு தெரியாத என் பிரீத்தி இவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்கன்னு. நீங்க இவ்வளவு போராடி இருக்கீங்க. அப்புறம் இதெல்லாம் உங்க அன்புக்காக, உங்க பசங்களுக்காக, உங்களுக்கு துணையா அர்ஜுன் தாஸ் கூட இருந்திருக்காரு. இது கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. பிரீத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த நேரத்துல அர்ஜுன் தாஸ் உங்களை தடுத்து நிறுத்தாம உங்க கையை பிடிக்கலனா அப்போ இன்னைக்கு நீங்க எங்க இருந்திருப்பீங்க? ராவி இருந்திருக்க மாட்டா, நானும் இருந்திருக்க மாட்டேன். உங்க காதலுக்காக போராடினீங்க. அர்ஜுன் தாஸ் உங்க வாழ்க்கையை சரி பண்ணாரு. அதே மாதிரிதான் நானும் ஒரு முடிவெடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையை சரி பண்ண முடிஞ்சதுன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த சௌமியா கிட்ட என்ன குறை இருக்கு? அதானே அவளால ஒரு குழந்தைய பெத்துக்க முடியாது. ஆனா அவ இன்னொருத்தரோட குழந்தைய தன்னோட குழந்தையா நினைச்சு அந்த குழந்தைய வளர்த்து அவளால பெரிய ஆள் ஆக்க முடியும். அந்த குழந்தைய இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசா மாத்த முடியும். அப்படி இருக்கும்போது சௌமியா கிட்ட என்ன குறை இருக்கும்? இந்த வீட்டோட வாரிசா இருக்க வேண்டிய குழந்தைக்கு ஏன் ரத்தம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரா வேணும்னா இருக்கலாம்ல. பிரீத்தி அன்பு காட்டணும், நம்மள அவன் சொந்தமா ஏத்துக்கணும். நானும் சௌமியாவும் அவனுக்கு அன்பு கொடுப்போம். அந்த குழந்தைய நிச்சயமா நல்லா வளர்ப்போம். நீங்களும் உங்களோட அந்த காதலுக்காக எவ்வளவு பெரிய போராட்டத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. ஆனா என்னோட காதலை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பா புரிஞ்சிருந்திருப்பாரு. ஒருவேளை உன்னுடைய இந்த காதல் ஒரு பொம்பளைக்காக இருந்துச்சு. பிரீத்தி, நான் உங்களோட மகன் தான். இது உண்மை. உங்களுக்காக நான் செஞ்சு முடிக்க சில கடமைகள் இருக்கு, சில பொறுப்புகள் இருக்கு. இதுவும் உண்மைதான். கண்ணா, எழுந்திருச்சு வீட்டுக்கு வா. எவ்வளவு நேரம் தான் இங்கேயே இருப்ப? சொன்னா கேளுப்பா. ஆமாமா, லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு லேட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? நீங்க போங்க. மகேந்திரா, இப்படியே ரோட்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருப்ப? வா போலாம். இதெல்லாம் உங்களால தான் நடந்துச்சு. எந்த நேரத்துல உங்க கூட நாங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டோமோ தெரியல. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்க மகளும் இருந்தா. இப்போ உங்க 2 பேத்திகளும் அப்படித்தான் இருக்காங்க. எங்க வீடே செதறி போயிடுச்சு. என்னது? என்னால அத்தை, நான் உங்களை வீட்டுல தடுத்து நிறுத்தினது என்னமோ உண்மைதான்.
ஆனா இன்னைக்கு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து நீங்க போயிடுங்க. ஆனா மகேந்திரா, நான் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதுவுமே பேச விரும்பல. நான் செத்துட்டேன்னு நினைச்சுங்க. என்ன தனியா இருக்க விடுங்க. இப்ப நான் என்னமா பண்றது? என்ன பண்றது? மகேந்திரா, இப்ப நான் உனக்கு என்ன சொல்லுவேன்? இதுதான் அந்த கடவுளோட விதியா? நாம சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா? ஏன்பா இப்படியெல்லாம் நடக்குது? நம்ம சுமதியோட வாழ்க்கையே வீணா போயிடுச்சு, வீணா போயிடுச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடை வாடகைக்கு தரேன். ஆனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? ஒருவேளை உங்களை தேடிக்கிட்டு இங்க அருண் வந்துட்டாருன்னா? 20 நாளா இங்க ஒருத்தர் தங்கி இருக்காங்க. நிம்மி கிட்ட லெட்டர் கொடுக்க சொல்லிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி நீயும் அந்த லெட்டரை கொண்டு போய் நிம்மி கிட்ட கொடுத்திருக்க. ஆனா அவங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ண உனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அதானே? ஏன் ரவுடித்தனம் பண்றீங்க? தெரியாதுன்னு சொல்றேன்ல. இங்க இருந்து கிளம்புங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. இல்லங்க, வேணாம். திரும்பவும் என்னால அடியெல்லாம் வாங்க முடியாது. போன தடவை அருண் என்ன அடிச்சிட்டாரு. இல்ல, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நான் கொஞ்ச நாளைக்கு தான் இங்க இருப்பேன். நான் தான் சொல்றேன்ல, என்ன தேடிக்கிட்டு அருண் இங்க வரமாட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அருண் கண்டிப்பா வரமாட்டாரு, வரவே மாட்டாரு. பெரிய தப்பு நடந்துருச்சுங்க. எல்லாமே என்னாலதான். அப்பா என்ன சொன்னாரு? என்னாலதான் அவர் அவமானப்பட்டாரு. அவரோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அப்புறம் சுமதியை பத்தி எதுவுமே தெரியல. இங்க பாரு சௌமியா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் ஏன் பிறந்தேனே தெரியல. என்னங்க, நாம இந்த குழந்தையை திருப்பி கொடுத்துடலாம். அப்புறம் எல்லாம் முன்னாடி மாதிரியே மாறிடும். எனக்கு என்னமோ அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சௌமியா, உட்கார். சௌமியா, ஒருவேளை பிரிஞ்சுதான் இருக்கணும்னா எதுக்காக நாம இவ்வளவு போராடணும்? எதுக்காக இந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு? இங்க பாரு, நீ இந்த உலகத்தை பத்தி யோசிச்ச, நான் என்னோட குடும்பத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப இது எல்லாமே போதும். நீ எதுவும் சொல்லாத. உன்னோட குடும்பம், என்னோட குடும்பம், உன்னோட தங்கச்சி சுமதி, இவங்க எல்லாரோட பொறுப்பையும் என்கிட்ட விட்டுரு. ஆனா அதெல்லாம் அப்புறம். முதல்ல நம்மோட உறவு தான் ரொம்ப முக்கியம். நீ இந்த குழந்தைய நல்லா பாத்துக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கலாம். என்னாச்சுக்கா? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அநேகமா நீங்க ராத்திரியெல்லாம் தூங்கலன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, வீட்டுல இருக்க மருமக ஓடி போயிட்டாள்னா மாமியாருக்கு எப்படி தூக்கம் வரும்? அக்கா, எனக்கு இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சே, அப்புறம் எப்படி தூக்கம் வரும்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உங்களுக்காக இஞ்சி டீ போட்டு கொண்டு வரேன்க்கா. அதுக்கப்புறம் உங்க டென்ஷன் தலைவலியில பறந்து போயிடும். நான் போய் எடுத்துட்டு வரேன். தேவையில்ல, உன் பேச்சிலே நான் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிட்டேன். டீக்கு எந்த அவசியமும் இல்லை. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். என்னுடைய சின்ன மருமக சுமதியை காணும். அவ எங்க இருந்தாலும் நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். இங்க அதத்தான் கேட்கறதுக்கு வந்தேன். உங்க மருமக திடீர்னு எங்க போயிட்டாங்க? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், ஏன், எங்க, எப்படி, இது எல்லாமே நான் தான் தெரிஞ்சுக்கணும்னா அப்ப யூனிஃபார்மை கட்டி வச்சுட்டு வீட்டுல இருந்துருங்க. அது இல்ல மேடம், நான் என்ன கேட்க வரேன்னா, உங்க மருமக திடீர்னு காணாம போற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஏதாவது சண்டை கண்ட போட்டீங்களா? என்னுடைய 2 மருமகளும் பிறந்த வீட்டுக்கு போனாங்க. என் பையனும் அங்க போனான்.
ஆனா பெரிய மருமக அங்க குளத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க பார்த்தா. அவளை காப்பாத்திட்டாங்க. ஆனா இப்ப சின்ன மருமக சுமதி வீட்டை விட்டு போயிட்டா. எதுக்கு ஏன்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, சுமதி காணாம போனதுல என் பையன் அப்புறம் பெரிய மருமக சம்பந்தப்பட்டிருக்கான்னு தோணுது. அப்படின்னா நான் உங்க மகன்கிட்டயும் உங்க பெரிய மருமக கிட்டையும் தான் என்கொயரி பண்ணி ஆகணும். இன்ஸ்பெக்டர் ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட நீங்க நேரா சொல்லலாம். ஒருவேளை என் மனைவி கிட்ட ஏதாவது விசாரிக்கணும்னா அப்ப லேடி கான்ஸ்டபிளை கூட்டிட்டு வந்து விசாரிங்க. அதுக்கு இல்ல சார், தேவைப்பட்டாதானே விசாரணையை நடத்துவோம். இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். வரேங்க. டே அருண், எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. எப்போ உன் மனைவி பொண்ணா மாறினான்னு எனக்கு தெரியலையே. என்ன பிரீத்தி நீங்க இதையெல்லாம் போய் அந்த போலீஸ்காரர்கிட்ட புரிய வைக்க நான் முயற்சி பண்ணா அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. இந்த வீட்டில் யாருக்காவது எனக்கு டீ போட்டு தர ரொம்ப கஷ்டமா இருந்தா அவங்க என்கிட்ட சொல்லலாம். நானே கிச்சனுக்கு போய் டீ போட்டுப்பேன். வருண், சொல்லுங்க மாமா. போலீஸை கூப்பிட சொல்லி ஐடியா கொடுத்தது யாரு? அத்தை தான் என்னை கூப்பிட சொன்னாங்க. பிரீத்தி, இந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே அவங்கள நம்பவே முடியாது. பிரஸ்காரங்க இருக்காங்களே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? உலகம் பூரா அந்த நியூஸை பரவி விட்டுருவாங்க. ஹெட்லைன்ஸ்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நியூஸ் பரவனா பரவிட்டு போட்டும். எனக்கு சும்மதி வேணும், அவ்வளவுதான். அவகிட்ட கணக்கு தீர்க்க வேண்டியது பாக்கி. எவ்வளவு அழகா இருக்குல்ல? சௌமியா தூங்கிட்டு இருக்கா. பக்கத்திலே குழந்தை தூங்கிட்டு இருக்க. அந்த குழந்தையோட அப்பா தன்னோட சின்ன குடும்பம், ஆனந்தமான குடும்பத்தை பார்த்து சந்தோஷப்படும். போன் சுமதி. ஹலோ சுமதி, எங்க இருக்க? எப்படி இருக்க? எப்போ திரும்பி வர போற? அக்கா, நான் நல்லா இருக்கேன். நீங்க இதே மாதிரி அருண் என்ன சொன்னாலும் கேளுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. சரி, ஓகே. நீ எதுக்காக போன? சீக்கிரம் திரும்பி வந்துரு. அக்கா, குழந்தை அழற சத்தம் கேக்குதே. நீங்க குழந்தை பாத்துக்கோங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி சரி சரி, அழாத 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 அழாத. ஆமா, அவ ஏன் இப்ப அழுதுட்டு இருக்கான்? அழுதால எனக்கு பிடிக்காது. தூங்கும் போது தான் நல்லா இருக்கு. அவனை இந்த மறுபடியும் தூங்க வச்சிரு. குழந்தை ஏன் அழுதுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. ஏன்? குழந்தைக்கு பசிக்குதுங்க. நீங்க ப்ளீஸ் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க. சீக்கிரம் உட்காருங்க. இந்தாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க.
ஆனா இவனுக்கு பசிக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், அவ்வளவுதான். அது சரி. இப்ப அந்த கடவுளே குழம்பி போயிருப்பாரு, ஒரு திருநங்கையால குழந்தை பெத்துக்க முடியுதேன்னு. அவளோட நடையும் உடையும் பாத்தீங்களாக்கா, அம்மா ஆயிட்டா இல்ல. யாருக்கு தெரியும், கலியுகம் இல்ல. எங்க சௌமியா போற? குழந்தைக்கு பால் எடுக்க தானே? சரி, போ போ. யாரோட பாவத்தை எடுத்துட்டு வந்திருக்கானே தெரியல. அப்புறம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். டீ காஃபி கேட்காம இருக்கிறது உனக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சுல்ல? சரி விடுங்கக்கா, டீ குடிக்கிறீங்களான்னு இதுக்கு முன்னாடி அவ எப்போ உங்ககிட்ட கேட்டு இருக்கா? இனிமே அவளுக்கு ஒரு சாக்கும் கிடைச்சிருச்சு. எப்படியோ சௌமியா குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டா, எப்படியும் பால் குடிக்க வச்சாலும் குடிக்க வச்சிருவா. காலங்காத்தால யார் வந்திருப்பாங்க? சுமதி, நீயா? நீ எதுக்கு? கொஞ்ச நேரம் நீ எங்க போயிருந்த? என்ன செஞ்சிட்டு இருந்த? இப்படியா காணாம போவாங்க? உன்னை நினைச்சு நாங்கள எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உனக்கு தெரியுமா? எங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. பாட்டி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சுமதி, நீ நல்லா இருக்கியாம்மா? ஒரு நிமிஷம் பாட்டி. இன்ஸ்பெக்டர் சார், அர்ஜுன் தாஸோட மருமக எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. சுமதி, நீ இதெல்லாம் சௌமியாவோட நன்மைக்கு தான் செஞ்சேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னோட வாழ்க்கை என்னமா ஆகும்? உன் எதிர்காலத்தை பத்தி என்னமா யோசிச்சு வச்சிருக்க? நான் எதுவுமே யோசிக்கல பாட்டி. மனசு என்கிட்ட செய்ய சொன்னதை நான் செஞ்சுட்டேன். ஆனா சுமதி, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லம்மா. எனக்கு நீங்க இருக்கீங்களே பாட்டி, அப்போ கண்டிப்பா என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கே தெரியும்ல, நான் எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன். இல்லைன்னா உங்களை மாதிரி பாட்டி ஆயிடுவேன். சிப்போ அசடு, இப்படியா பேசுவாங்க? இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க? நான் போய் பார்க்கறேன். வேண்டாம், நீங்க இருங்க, நான் பார்த்துட்டு வரேன்.